Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜோ நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 5. ஓபன் பண்ணா நம்ம கஃப்கா ரெனோ போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம், விளக்கண்ணே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சு போராட்டி தள்ளிட்டு இப்போ புலம்பிட்டு இருக்கியான்னு திட்டுவானா. அந்த டைம் கரெக்டா இவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும். அதாவது செகண்ட் டெஸ்டோட ரிசல்ட். ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமா இருக்கானுங்க பாஸ் ஆயிட்டோமா இல்லையான்னு. சரி அட் அ டைம்ல ஓபன் பண்ணலான்னு முடிவு பண்ணி நம்ம ஆளு மினாவை நினைச்சுக்கிட்டே ஓபன் பண்ணுவான். பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அப்படியே கட் பண்ணா டெஸ்ட்ல பாஸ் பண்ணவங்க எல்லாத்தையுமே வர சொல்லியிருப்பாங்க. அதுல நம்ம பார்த்த எல்லாருமே வந்திருப்பாங்க. சோ அத்தனை பேரும் ஒரு வழியா பாஸ் ஆயிட்டாங்க. மெயினா ஷினோமியா. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ரெனோ வந்திருப்பான். அவன் இஹாராவெல்லாம் மீட் பண்ணி பேசுவான். நம்ம கஃப்காவை ஆளக்கானோம். இஹாரு கேப்பான் அந்த பெரியவருக்கு என்ன ஆச்சுன்னு. அவரான்ட்டு அப்படியே சோகமாவான். அந்த டைமுங்கும் போது மீனா வந்துருவான். சோ எல்லா பேச்ச ஸ்டாப் பண்ணிட்டு அட்டென்ஷன்ல வந்து நின்றுவாங்க. இப்போ இந்த கிளாஸ் சார்பா பேச போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷினோமியா தான். அவளை கூப்பிட்டு வச்சு நீங்க எல்லாருமே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசர் ஆக போறீங்க, உங்களோட முழு எஃபர்ட் அதுல போடணும் அப்படி இப்படின்னு உடனே கண்டிப்பா பண்ணுவோம்பா. அதுக்கப்புறம் எக்ஸாம்ல பெரிய பஞ்சாயத்தாச்சு இல்ல, அதுல ஷினோமியா போட்ட சண்டையால தான் யாருக்குமே எந்த உயிரிழப்பும் இல்ல. அதுக்காக அவளை பாராட்டி தள்ளுவான். ஆனா அவளுக்கு லைட்டா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்துல எல்லாத்தையும் காப்பாத்துனது நம்ம கஃப்காவாச்சே. அந்த கிறுக்கு பைய எங்க போனா ஆளையே காணுமேனு சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பா. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அவ்வளவு பெரிய கெட்டப்ல வந்து கைஜுவா மாதிரி காப்பாத்துனது மட்டும் இல்லாம இவகிட்ட வந்து ஏதோ சின்ன குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான்ல, அது எப்படி இப்படி மாறுவாரு, என்ன நடக்குதுன்னு இதை கண்டுபிடிச்சே அவனு ஒத்த கால நிப்பான். ஆனா வெளியே சொல்ல முடியாதே. சொன்னா அவருக்கு தானே பஞ்சாயத்து. கால்ல வேற விழுந்து கதறி இருக்காரு, அதனால சொல்ல மாட்டான். அந்த டீம் எச்சூஸ்மி ஆலோ கூஸ்மின்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா நம்ம கஃப்கா தான். தெரியாம கூர்க்க வந்துட்டாங்க மன்னிச்சுக்கங்கன்ட்டு உள்ள வருவான். என்னடான்னா நம்ம தலைவன் பாஸ் ஆயிட்டான். ஆக்சுவலா இவன் எப்படி பாஸ் ஆயிருப்பான்னு அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க. என்னன்னா ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பயலோட ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரி மத்த டெஸ்ட்லயாச்சும் பாஸ் ஆயிருப்பானு பார்த்தா ஆப்டிடியூட் டெஸ்ட்ல எல்லாம் 0. சோ இந்த ஆளு இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம போறதும் ஒண்ணுதான். தூக்கி குப்பையில போடுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. மீனா அவன் அப்ளிகேஷனை பார்த்துட்டு ஏதோ ஒன்னு சொல்ல வருவா. அந்த டைமுங்கும் போது வைஸ் கேப்டன் இல்ல, அவனை நான் என்னோட டீம்ல எடுத்துக்கிறேன். ஆனா அவருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஆபீசர் ஆகிறதுக்கு தகுதி எல்லாம் வந்துட்டு இல்ல. ஸ்கோர் எல்லாமே ரொம்ப மட்டமா தான் இருக்குது. சுத்தமா பவர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஆனா அவன் கைஜுவோட வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணானே. அதனால தானே சட்டு புட்டுன்னு கைஜு எல்லாத்தையும் போட்டு தள்ளாங்க. மெயினா இதுதானே இவங்களுக்கு தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் என்ன பேசினாலும் இவருக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருது. அதாவது இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஃபன்னி காய். சோ அவனை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன இருந்தாலும் அவனுக்கு ஆபீசரா இருக்க தகுதி எல்லாம் சுத்தமா இல்ல. ஆனா ஒரு ட்ரெயினியா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் பயல உள்ள வர விடாம வெளியே வச்சிருந்தாங்க. மீட்டிங் அப்ப கரெக்டா வர சொல்லியிருப்பாங்க, லேட்டா வந்துட்டான். சரி இதுக்கப்புறம் மீனா வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பா. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கைஜுவோட பவர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குங்கிற விஷயத்த சொல்லுவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அசால்ட்டா போவாங்க, போட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா லாஸ்டா நடந்த டெஸ்ட்ல இவங்க கொன்ன கைஜுவெல்லாம் ரிட்டர்ன் வந்துச்சுல்ல, அதெல்லாம் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். சோ இதுக்கப்புறம் இவங்க போற மிஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கும். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் மிஷன்ல எத்தனை பேர் வேணாலும் சாகலாம். அதாவது உசுறு ஊசலாடிட்டு இருக்குன்னு சொல்றான். சோ நீங்க எல்லாரும் இறங்கி சண்டை போடணும், உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன், என்ன அடிப்பேன்னு சொல்லி வெறியேத்தி விடுவாளா. கஃப்கா அவசரப்பட்டு வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா சொல்லிட்டான். ஆக்சுவலா யாருக்குமே தெரியாதே மீனாவும் இவனும் ஃப்ரெண்டுங்கன்னு. உடனே அங்க இருக்க எல்லாருமே பதறிடுவாங்க. என்ன இந்த கிளம்போல்டு பொசுக்குன்னு இப்படி சொல்லிருச்சேன்னு. மீனாக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், ஆனா வெளியில காட்ட முடியாது. இப்ப ஒரு பெரிய ஆபீசர் மத்தவங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு தண்டனையா 100 புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லிடுவா. வைஸ் கேப்டன் தான் என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா அவன் பண்றது அவ்வளவு காமெடியா இருக்குது அவனுக்கு. அப்புறம் என்ன நம்ம பையன் புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா வைஸ் கேப்டன் இவனை செலக்ட் பண்ணி இப்படி வச்சதுக்கு காரணம் அது மட்டும் இல்ல. எல்லா கைஜுமே ரீஜெனரேட் ஆயிட்டு இருக்கும் போது திடீர்னு 9.8 லெவல்ல இருக்க ஒரு கைஜு அங்க வந்துச்சு. ஆனா அதே நேரத்துல இன்னொருத்தனோட டேட்டாவும் கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு. அது கஃப்காவோட தான். சோ இவனுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் இவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அந்த மேட்டர் என்னன்னு கண்டுபிடிக்க முடிவு பண்ணிட்டான். மொத்தத்துல ஒருத்தன் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, இனிமேட்டு கஃப்காவால எல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. அவங்க 100 புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்குள்ள தொங்கி போச்சு. அப்ப அந்த டைம் ஷினோமியா அவங்க கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுவாளா. என்னங்கடா இது ஆபீஸ் ரூமுக்கு வான்னு சொல்ற மாதிரியே கூப்பிடுறா. வச்சு வெளுத்துருவாளோன்னு பயம். ரெனோ கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். கடுப்பாயி வாயிலேயே ஒரு உத. ஐயோ இங்கே ஆரம்பிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியா போய் மீட் பண்ணி அவன் எப்படி கைஜுவாமா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அதை கேட்டு ஷாக் ஆயிருவா. எது கைஜுவத்தின்னு கைஜுவா மாறிட்டியான்னு. அவளால அதை நம்ப முடியல. ஆமாமா உங்ககிட்ட போய் சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு 100 ஏக்கரை எழுதி ஏமாத்தி வாங்க போறேன் வந்துட்டா டுபுக்குமா. அதுக்கப்புறம் கஃப்கா என்ன சொல்லுவானா, இந்த மேட்டரை மட்டும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி இவனை சரி பண்ண ஏதாச்சும் பண்ணுவாங்கல்ல, அண்ட் எந்த பஞ்சாயத்தும் இல்ல, இவனும் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லுவான். ஆனா ஷினோமியா வேண்டாம்பா. ஏன் அப்படின்னா முதல் முறையா இப்படி ஒரு மனுஷன்
மனுஷன் கைஜுவா மாறுற மேட்டர் அவங்க கேள்விப்படுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவனை படுக போட்டு கண்டம் துண்டமா வெட்டி இவன் எப்படி மாறான், இவனோட பாடி எப்படி இருக்குது, இது எப்படி பாசிபிள்னு சொல்லி ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சியா அறுத்து தள்ளிடுவானுங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் போர்ஸ் ஆபீசரால ஆகவே முடியாது. அண்ட் இவ்வளவு பவர்ஃபுல்லான கைஜு சிக்கி இருக்கும் போது அதோட பாடி பார்ட்ஸை தனித்தனியா பிரிச்சு எடுத்து அதுல நிறைய சூட்ஸ் பண்ணி அதை மத்த கைஜுவா அழிக்க யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல அறுசுவை உணவை சமைச்சு கொடுத்து நல்லா ஜாலியா இருப்பான்னு சொல்லுவாங்களா? இந்த மேட்டரை சொன்னோடனே பய கதறி போய் இந்த மேட்டரை யார்ட்டையுமே சொல்லிடாதமா, டெய்லி உனக்கு ஜட வேணாலும் பின்னி விடுறேன், இந்த பல்லு போன தாத்தாவை பொக்கவாய் ஆக்கிராதமான்னு புலம்பி தள்ளுவான். அவ வாயிலே ஒரு மிதிய விட்டு சரி சரி சொல்ல மாட்டேன்பா, ஏன்னா அவளோட உயிரியே நம்மளுக்கு காப்பாத்திருக்கானே. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுவான், இன்கேஸ் ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆகி மனுஷங்களுக்கு ஆப்போசிட்டா நின்று அவங்கள ஏதாச்சும் கொன்னாலோ ஏதாச்சும் பண்ணாலோ இவனை கொன்னுருவேன்னு மிரட்டுவான். அதெல்லாம் தாராளமா பண்ணிக்கேன்னிருவான். ஏன்னா நம்ம பையலுக்கு அப்படி ஒரு பிளான் எதுவுமே இல்லையே. அப்படி மாறினா கொல்றதான கரெக்டான வழி. சரி அப்படியே கட் பண்ணா ட்ரைனிங், அதாவது கரெக்டா அவங்க எய்ம் வச்சு சுடுறாங்களா இல்லையான்னு பாக்கணுமே. அதுக்காக ஃபர்ஸ்ட் ரெனோ போவான், போய் டப்பு 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 டப்புன்னு சுடுவான். 2 நிமிஷம் 35 செகண்ட்ஸ். காம்பாக்ட் பவர் பாத்தீங்கன்னா 18%. வைஸ் கேப்டன் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவான், பரவாயில்லையே வந்த கொஞ்ச நாளே அவனோட பவர்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கானேன்னு. அடுத்தது இஹரு எப்படியாச்சும் அவனோட ஸ்கோரை பிரேக் பண்ணி ஆகணும்னு வெறி கொண்டு டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளுவான். 2 நிமிஷம் 15 செகண்ட்லயே முடிச்சிட்டான். அண்ட் அவனோட காம்பாக்ட் பவர் பாத்தீங்கன்னா 20%. இந்த கிறுக்கு பயலுக்கு எவன் கூடயாச்சும் முட்டிட்டே இருக்கணும். சோ ரெனோவை நான் எப்படியாச்சும் தோக்கடிச்சே தீர்வேன்னு ஒத்த காலில் நிப்பான். அதாவது இதுல முந்திட்டு போயிட்டான், அடுத்தடுத்து வர எல்லாத்துலயுமே ஓவர்டேக் பண்ணுவான். பட் ரெனோ எதுவும் அஃபென்சிவாலாம் நினைக்க மாட்டான். அடுத்து ஷினோமியா ஒரே நிமிஷம் 16 செகண்ட்ல முடிச்சிட்டான். காம்பாக்ட் பவர் பாத்தீங்கன்னா 55%. எவனும் கிட்டகையே நெருங்க முடியாது. அவன் நம்மளாலையும் கிண்டல் பண்ணுவான். பாத்தீங்களா கண்ணுகளா, உங்க 2 பேத்தோட காம்பாக்ட் பவரையும் சேர்த்தனாலும் என்கிட்ட வராது, சைல்டிஷ் பாய்ஸ்னு அசிங்கப்படுத்துவா. அடுத்து ஆவோ இறங்கி இருப்பான். அவனோட காம்பாக்ட் பவர் பாத்தீங்கன்னா 25%. அவன் எப்ப பார்த்தாலும் இசுமோ ஓவர்டேக் பண்ணுவான் தான் கத்திட்டு இருப்பான். அவன் கூட தான் இவனுக்கு போட்டி. இப்படி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம கஃப்கா தான். அவன் தான் கொலை மாசு. 6 நிமிஷம் 39 செகண்ட். அடேங்கப்பா. காம்பாக்ட் பவர் பாத்தீங்கன்னா 1%. பரவாயில்ல, 0.01%ல இருந்து 1% ஆயிருச்சு. ஷினோமியா 55%. ஆனா நம்ம பையன் 1% எடுத்துட்டு சந்தோஷத்துல அவளை போட்டு சுத்துன்னு சுத்துவான். யோ உன்னை விட நான் ஜாஸ்தியா, ஏன் உசுர வாங்குறேன்னு அவன் புலம்பி தள்ளுவான். அவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். வைஸ் கேப்டன் பார்த்துட்டு, ஏன்டா டேய் நீ யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு பவராடா, எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீ கடைசி வரைக்கும் ஆபீசர் ஆக மாட்டேன், 3 மாசம் தான் சிறுப்பாலேயே அடிச்சு உனி இந்த இடத்த விட்டு துரத்திடுவேன், ஓகேவான உடனே ஐயோ நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை காமிக்கிறேன்மா. சரி இப்ப இந்த பிராக்டிஸை முடிக்கணும்னா இந்த இடத்த 10 ரவுண்டு சுத்தணும். எது 10 ரவுண்டானு கேட்டா 15 ரவுண்டு நீருவான். மறுபடியும் 15 கேட்டா 20 ஆக்குவான். இதையே பண்ணி தொலைவோன்னு கிளம்பிடுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்கல்ல, அதை நினைக்கும் போது வைஸ் கேப்டனுக்கே சந்தோஷம். சரி கட் பண்ணா பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு குளியல். அப்போ மசில்ஸை வச்சு போட்டி யாரோட மசில் சூப்பரா இருக்குதுன்னு அந்த ஹீரோ ரெனோ கிட்ட போய் என் மசில்ஸை பாத்தியான்னு சீனை போடுவான். ஆனா அவனோட கம்பேர் பண்ணும்போது ரெனோவோடது கொஞ்சம் பெருசா தான் இருக்குன்னு அவனுக்கு கடுப்பாகும். நம்ம கஃப்கா சும்மா இருப்பானா, நீங்க எல்லாம் பொடி பசங்கடா, என்னோட மசில்ஸை பாருங்கன்னு சொல்லி அப்படியே எந்திரிச்சு பாடியை காட்டுவான். கட்டு மஸ்தா பயங்கரமா இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் மிரண்டுருவாங்க. ஆனா அடுத்த செகண்ட் புடிச்சு வச்சிருந்த மூச்சை விடுவான். 6 பேக்ஸா இருந்தது ஃபேமிலி பேக்கா பொசுக்குன்னு மாறிடும். அவ்வளவுதான், பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. எப்படியே எல்லாம் ஃபன்னா பேசிட்டு இருக்கும்போது ஆவோய் உள்ள வருவான். அவனோட மசில்ஸ் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். அதை பார்த்து அவமானப்பட்டு தண்ணிக்குள்ள போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு வைங்க. அதே நேரம் கேர்ள்ஸ் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு துணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணலான்ட்டு வருவாங்க. பார்த்தாங்க மீனா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஷினோமியா அவ மசில்ஸ் எல்லாம் பார்த்தா அசந்து போயிருவா. அட பெருசா ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, ஆனா தமா குண்டு பாடிக்குள்ள இவ்வளவு பவர் எப்படி இருக்குதுன்னு என்ன பிராக்டிஸ் எடுக்கிறீங்க என்னன்னு கொஞ்சம் ஆச்சரியமா கேட்டவனே, வா நான் இப்பவே சொல்லித்தரேன் உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருவா. அதே நேரம் இங்க நம்ம பயிலுக யார் யார் எதுக்காக எல்லாம் இந்த வேலைக்கு வந்தாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இஹரு எதுக்கு வந்திருப்பான்னா, ஒரு நாள் இவன் பைக்ல ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கைஜோ அவனை கொல்ல வந்துச்சு. அப்போ நம்ம மீனா தான் வந்து அவனை காப்பாத்திருப்பான். அவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிதான் அவன் இங்க வந்து ஜாயின் பண்ணதே. அட அவன் மட்டும் இல்ல, அடுத்தடுத்து எல்லாருமே மீனாவை இன்ஸ்பயர் பண்ணி தான் உள்ள வந்திருப்பாங்க. அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு கஃப்கா கிட்ட கேட்டவொடனே அவன் கேப்டன் மீனாவும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்கிற ஒரு மேட்டரை சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு சபதம்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த மேட்டரெல்லாம் சொல்லுவான். பயலுக ரொம்ப விரித்தனமாகறானுங்கன்னு அங்க இருந்து நைஸா நழுவ பார்ப்பான். எங்கயா போற எங்க போற, நாங்க சொல்லாம நீ கிளம்புன உசுறு மட்டும்தான் போகும், உன் பாடி இங்கதான் இருக்கும், ஒழுங்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன்னு சொல்லி தண்ணிக்குள்ள வச்சு ஒரே அமுக்கு. அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. எல்லாத்தையும் அப்படியே லைனா படுக்க போட்டுருக்காங்க. ஷினோமியா வந்து பார்த்துட்டு, ஆமா என்னாச்சு டெட் பாடிங்க மாதிரி கிடக்குறானுங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா, அட கேப்டனை பத்தி பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் தண்ணியில இருந்துட்டாங்களாமா, அதனால பயிலுக்கு ஜன்னி வந்து பேன்னு கிடக்குறானுங்க, போகடா லூசுகளான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ட்ரைனிங், ரன்னிங், பிளானிங், கிளைம்பிங், அது இதுன்னு எல்லா ட்ரைனிங்கும் ஒண்ணு விடாம போகும். பிளஸ் அவங்க எப்படி ஒரு டீமா இருக்காங்க, எப்படி எல்லாம் போட்டி போறாங்க, அவங்களோட டேஸ் எல்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு ஒண்ணா அடுத்தடுத்து காட்டுவாங்க. இப்படி என்னதான் பிராக்டிஸ் போனாலும் ஒவ்வொரு ட்ரைனிங்குமே கஃப்கா வந்து ரொம்ப சொந்து போயிருவான். ஏன்னா பயலுக்கு பாடி தொங்கி போச்சு அதனால. ஆனா அவன் கூட சப்போர்ட்டுக்கு எப்பவுமே ரெனோ இருப்பான். அப்படி ஒரு நாள் எல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது கஃப்கா மட்டும் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு என்னத்தையும் உட்காந்து எழுதிட்டு இருப்பான். வைஸ் கேப்டன் வந்து பார்த்துட்டு, ஏன்டா இன்னும் தூங்கலையான்னு
என்னன்னு கேட்டா அவனை இன்னுமே டெவலப் பண்ணிட்டு இருக்கானாமா. அதாவது கை ஜூஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை காலி பண்றது ஈஸி. அதுக்காக தான் பையன் படிச்சுட்டு இருக்கான். என்ன எல்லாம் கேப்டன் மீனாக்காகவா நீ அப்பா அவனுக்கு தூக்கி வாரி போடும். பாத்ரூம்ல பேசின மேட்டர் எப்படி இந்த ஆளுக்கு தெரியும்னு. அட இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே மைக் இருக்குது. சின்னதா ஏதாச்சும் பேசினா கூட அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சோ அவன் சொன்ன கதை பூரா இப்ப வைஸ் கேப்டனுக்கு தெரியும். அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கஃப்கா வந்து மீனாக்கு சப்போர்ட்டா அவ கூடவே நிக்கணுங்கிறான். அப்படின்னா வைஸ் கேப்டன் ஆகணும்னு தானே ஆசை. அப்படின்னா நீ என்னோட போஸ்டிங்க்கு போட்டி போட்டுட்டு இருக்க. கரெக்டான உடனே ஃபர்ஸ்ட் இல்லம்பா, அதுக்கப்புறம் ஆமாம்பா. சரி ஓகே, என்னென்ன படிக்கணுமோ படிச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சாவி வச்சுட்டு போவான். போறவன் போன போக்குல திரும்பி என்னானாலும் சரி மீனாக்கு சப்போர்ட்டா நான் தான் இருப்பேன், அந்த இடத்த வேற எவனுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு டெரரா சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம மத்த ஆபீசர்ஸ் கூடயும் க்ளோஸா இருக்க கூடாதுமா. ஏன்னா இவங்க பண்ற வேலை ரொம்ப ஆபத்தான வேலை. யாருக்கு எப்போ என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. கூட இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னு மனசுடைஞ்சு உட்கார்ந்துட கூடாதுல்ல, அதுக்காக சொல்றான். அந்த டைம்னு பார்த்து அலாட் பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைம்ல கண்டிப்பா பிராக்டிஸ்க்கு கூப்பிட மாட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படின்னா ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு வேகமா எல்லாம் ரெடி ஆவாங்க. வைஸ் கேப்டனும் பாத்தியா ஆபத்து வந்துருச்சு ரெடி ஆகுன உடனே கஃப்கா நான் எப்பவோ தயாருன்னு கெத்தா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.